கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள். அந்த வேதனை என்னங்கிறது எல்லாம் விளக்குறான். வேதனை என்ன தெரியுமா? யௌம யுஹ்மா அலைஹா, இவர்கள் எந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைக்கிறார்களோ அது பழுக்க காய்ச்சப்படும். இவங்க எந்த தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வச்சு அதை வச்சு நம்ம உலகத்தில் நல்லா இருந்துடலாம் நினைக்கிறாங்களோ, இதனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நினைக்கிறார்களோ, அது எங்க வந்து நிக்குமா? அது பழுக்க காய்ச்சப்பட்டு துக்குவாபிகா ஜிபாகுஹும் வ ஜுனூபுஹும், அவங்களுடைய விழாப்புறத்திலும் நெற்றியிலும் அதை கொண்டே சூடு போடப்படும். சூடு போட்டுட்டு கிண்டலும் பண்ணுவான் அல்லாஹ். ஹாதா மா கனஸ்தும், இதாண்டா நீங்க சேர்த்தது தெரியுதா? ரூகு மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் சேர்த்தத ருசி பாருங்க. எத்தனை சேர்த்து வச்சீங்க? அந்த டேஸ்டை இப்ப அறிஞ்சுக்கிறீங்க. இதான் டேஸ்ட். நீங்கள் சேர்த்து வைத்த தங்கம் வெள்ளிக்குரிய ருசி என்ன? இதுதான் சொல்லி பழுக்க காய்ச்சி விழா உலையும் நெத்தியிலையும் சூடு போடுவேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப எதுக்கு கொடுத்தான் விளங்குதா? பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்திருப்பது ஒரு அளவுக்கு நம்ம வைத்துக் கொள்ளலாம். அது மார்க்கம் ஒரு லிமிட் பண்ணுகிறது. ஒரு நீ சம்பாதிக்கல 3/2 வச்சுக்க, 3/2 வரைக்கும் நம்ம வச்சுக்கிறோம். 1/3 அளவுக்கு செய்வதுதான் ஒரு நல்லடியானுடைய ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அது மார்க்கத்தில் கட்டாய கடமை ஜக்காத் என்பது 2%. இது அல்லாம நம்ம அதிகமாக எந்த அளவுக்கு செலவு செய்யணும்னு கேட்டா மார்க்கம் 3/2 வர்ற அளவுக்கு இறங்கிறாத, புள்ள குட்டியில தெருவில் விட்டு போயிடாதுங்கிற அளவுக்கு நமக்கு அனுமதிக்கிறது. காசை வச்சுக்கிற கூடாது இல்ல. அப்ப நம்ம எப்படி இந்த மாதிரி கணக்கு பண்ண நம்ம செலவு பண்றோமா? இப்படி எல்லாம் செய்யாதவர்களாக இருந்தால் அது பழுக்க காட்சி சூடு போடப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி கைரல் லஹும், நாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோமே அந்த செல்வத்தை சேமித்து வைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் செய்கிறார்களே அது நல்லது என்று அவர்கள் நினைத்து விட வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு கெட்டது. சயுதவ்வகூன பிமா பகிலு பிஹி, எதை வைத்து கஞ்சத்தனம் செய்தார்களோ அதை கொண்டு அவர்களுடைய கழுத்து நெரிக்கப்படும், இருக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல எச்சரிக்கை செய்கிறான். அப்ப நம்ம அந்த காசு பணம் என்பது மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு, நல்ல காரியங்களுக்கு கொடுக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் நம்ம இடத்துல தந்து சோதிக்கிறான். நமக்காகவே அவ்வளவையும் தரல, நமக்காக தருவது ஒரு அளவுக்கு தான் தருகிறான். அதுக்கு மேல உள்ளதெல்லாம் மற்றவங்களுக்கு செலவு செய்வது என்பதை நம்ம அடிப்படையான இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் நன்மையை பெறுவதில் நீங்க பார்த்தீர்களேயானால் இந்த காசை கொண்டு நன்மை பெறுற அளவுக்கு வேற வணக்கங்களை கொண்டு அதிக நன்மை பெற முடியாது. இந்த பொருளாதாரத்தை செலவிட்டு அடைகிற அளவுக்கு உள்ள நன்மையை வேறு எந்த ஒரு அமல்களை கொண்டு நம்ம அடைய முடியாது. மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மஞ்சா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒருவன் ஒரு நல்ல செய்வானையானால் அது போல 10 மடங்கு அவனுக்கு இருக்கிறது. நம்ம ஒரு 2 ரக்காத் தொழுகிறோம், நம்ம 2 ரக்காத் தொழுதா அல்லாஹ் கணக்கு பண்ண மாட்டான், 20 ரக்காத்துன்னு மார்க்கப்பட்டுருவோம். ஒரு சைபர் தான் அல்லாஹ் ஒரு சின்ன விஷயம், நமக்கு எப்படி சைபர் மாதிரி தெரிகிறதோ அதனால 1க்கு 10 தர்றது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு நோம்பு வைக்கிறோமா 10 நோம்பு வச்சப்போ நீ வச்சது 1 தான், எனக்கு என்ன குறைய போகுதா, இந்த 1க்கு 10 அல்லாஹ் எல்லாத்தையுமே எப்படி தர்றான்? நம்முடைய வாழ்நாள் அல்லாஹ் ரொம்ப குறைச்சு போட்டு முந்தைய சமுதாயங்களுக்கு 1000 வருஷம் 2000 வருஷம் அல்லாஹ் கொடுத்தான். அவங்க நிறைய அமல் செய்வாங்க, நமக்கு எல்லாத்தையும் குறைச்சு என்ன பண்றான்ல 1க்கு 10 வாங்கிட்டு போ, அவங்க இதை அடைஞ்சிடலாங்கிற மாதிரி என்ன செய்யறான்ல எல்லாத்தையுமே 1க்கு 10 சொல்றான். மஞ்சாபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒருத்தர் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ அது போன்ற ஒரு 10 மடங்கு அவருக்கு கிடைக்கிறது. 1க்கு 10 என்றுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? மார்க் போடுகிறான். ஆனா பொருளாதாரத்துக்கு எத்தனை மார்க் போடுறான் தெரியுமா? எல்லாம் 1க்கு 10 தானே. செலவழிக்கிறீங்கல்ல அது என்ன கணக்குல அல்லாஹ்ட்ட வரும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில். அல்லாஹ்வுடைய பாதை என்றால் பல விஷயங்கள் இருக்கிறது. ஏழைக்கு கொடுக்கிறது, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கிறது, நல்ல பணிகளுக்கு கொடுக்கிறது, பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறது, தர்ம காரியங்களுக்கு கொடுக்கிறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறது, இப்படி நிறைய இருக்கிறது. அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொல்லி சொல்றானோ அவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதை தான். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்கிறார்களே அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஹப்பா, ஒரே ஒரு தானியம், ஒரே ஒரு நெல்மணி அல்ல ஒரு கோதுமை, ஒரு தானியத்தை உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தானியம் என்ன செய்கிறது? 57 சனாபில, அந்த தானியத்தை நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சி தண்ணியை ஊத்தின உடனே அது 7 கதிர்களை
வெளிப்படுத்த போட்டது ஒண்ணுதான். ஒரு கோதுமையை தான் நம்ம உள்ள போடுறோம், ஒரு நெல்லை தான் புதைக்கிறோம். அது எத்தனை கதிர்களை விடுகிறதாம்? சபா சனாபில 7 கதிர்களை அது வந்து வெளிப்படுத்துகிறது. அப்ப 1 7 ஆயிடுச்சா? அப்புறம் விட மாட்டேங்கிறான் அல்லாஹ். ஃபீக்குல்லி சும்புலத்தின் மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்லையும் 100 தானியம் இருக்கிறது. ஒரு கோதுமை அது 7 கதிரா முளை விடுகிறது. ஒவ்வொரு கதிர்லையும் 100 கோதுமை இருக்கிறது. அப்ப மொத்தம் 700 ஆயிடுச்சு. நம்ம போட்டது ஒன்னு வந்து 7 கதிர் விடுகிறது. ஒவ்வொரு கதிரில எத்தனை இருக்கான்? 100 கோதுமை கிடைக்கிறது. அப்ப போட்டது 700 ஆகிவிட்டது. இது வந்து மேக்சிமம் இல்ல, குறைஞ்சதான் விடுவான். கம்மியா தராத இவ்வளவு தந்துருவான் அல்ல. அப்புறம் சொல்றான் வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, நாடுனா இதுக்கு மேலே கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக கடைசியா உனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா 1க்கு 700 கிடைக்கும். ₹1 நீ செலவழிச்சா அல்லாஹ்வுடைய கணக்குல என்ன கணக்கு? அது ₹700 கணக்கு. நம்ம செலவழிச்சது ₹1, 10 காசு கூட செலவழிச்சிட்டு போ, 700 பெருக்கிட்டு போ. 1 பைசா செலவழி, அது 700 பைசா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? இது வந்து சாதாரணமா கிடைக்கிறது. நம்முடைய இஹ்லாஸ், நம்முடைய தக்வா, அந்த செலவழிக்கிற நேரத்துல எப்படி இருக்கிறான் அதெல்லாம் இருக்குல்ல. ஒரு கோடீஸ்வரன் ₹5 செலவழிக்கிறதுக்கு 25 சம்பளம் வாங்குறவன் ₹5 செலவழிக்கிறது ஒண்ணாகுமா? இவன் எவ்வளவு நெருக்கடியில் கொடுக்கறான்? அவனுக்கு ₹5 ஒரு காசே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு ₹5 ஒரு நாளுடைய சாப்பாடு. அப்ப அவன் ₹5 இவன் ₹5 ஒண்ணாகுமா? இது மாதிரி தரஜா கூடுனா அவனுக்கு 700க்கு மேல கிடைச்சிடும். சாதாரணமா ஒரு கோடீஸ்வரனா இருந்துகிட்டு ஒரு ₹5 கொடுத்தாலே அவனுக்கு 700 கிடைச்சு போயிடும். இவன் கீழ்நிலையில் இருந்து கொண்டு கஷ்டத்தோட தனக்கு சிரமத்தை சுமந்து கொண்டு ஏழைகள் நல்லா இருக்கட்டுமே கொடுத்தான்னு சொன்னா அது இன்னும் பல மடங்கு கிடைக்கும்ங்கறான. இப்படி எந்த அமலுக்காக கிடைக்குமா? நம்ம இந்த தீன்ல இருந்துகிட்டு மர்ம வெற்றிக்கு தானே பண்றோம், மர்ம வெற்றிக்கு தானே தொழுகிறோம், மர்ம வெற்றிக்கு தானே நோன்பு வைக்கிறோம், மர்ம வெற்றிக்கு தானே தஸ்பீஹ் திக்ர் எல்லாமே பண்ணுகிறோம். இந்த மர்ம வெற்றி அடைவதற்கு வந்து மார்க் தாறுமாற கிடைச்சா தானே ஈஸியா வெற்றி அடைய முடியும். கரெக்டா எண்ணி 1க்கு 10ங்கிற கிடைச்சா இப்படி வெற்றி அடைய முடியும். நம்ம எத்தனை மனுஷனுக்கு அநியாயம் பண்ணிருப்போம், இருக்கிறமெல்லாம் எல்லாம் புடிங்கி கொடுத்தா ஒண்ணும் இல்லாம நிப்போமே. நம்ம செஞ்ச அமல் இஹ்லாஸ் இல்லாம செஞ்சிருப்போம், நம்ம அமல் நினைச்சுக்கிட்டு இருப்போம், சுருட்டு எல்லாம் மூஞ்சில வீசிடுவானே. இப்படி எல்லாம் மைனஸ் எல்லாம் நிறைய இருக்கிறது. நம்ம செய்யற அமல் அப்படியே நம்ம கிடைக்கும் எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில மறுமை வெற்றிக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிறைய இத்தனை வழி இருக்கு, அவ்வளவு தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா? அப்ப இது ஈஸியான வழியா இருக்குத. 1க்கு 700 கிடைக்கக்கூடிய வழியா இருக்கு, கன்ஃபார்ம் வெற்றி ஆயிருமில்லைங்க. 1க்கு 10 கிடைக்கிறத விட 1க்கு 700 கிடைக்கக்கூடியதா இருக்குமே, ஆனால் நிச்சயமான வெற்றி ஆயிருமா இல்லையா? அப்ப நமக்கு மார்க் அதிகமா தாறுமாறா கிடைச்சு போயிடும். அப்ப தாறுமாறாக ஒரு மனிதன் நன்மை அடைவதற்கு என்ன பண்ணணும்? காசுல இருந்து உள்ளத்திலிருந்து காசை எடுத்துடணும். பாக்கெட்ல தான் காசு இருக்கணுமே தவிர காசு கல்புல இருக்கக்கூடாது. கல்புல கொண்டே நம்ம காசு வைக்கிற காரணத்தினால என்ன பண்றோம்? வீட்டுக்கு வரமாட்டோம், இதயத்தையே பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. விரல வெட்டி கூடாலும் கொடுத்துட்டு போயிருவோம் போல இருக்கு. ஒரு ₹100 கூட மாட்டேங்கிறான். அப்ப எப்படி இருக்குது? விரலுக்கெல்லாம் மேல கல்போட அப்படி வெவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி இந்த காசு வந்து இதயத்தோட ஒட்டி வச்சிருக்கான். அப்ப இந்த நிலையில இருந்து என்ன செய்யணும்? நம்ம கொஞ்சம் மாறணும். காசுல இருந்து உள்ள அந்த உறவை ஒரு தாமரை இலை தண்ணீர் மாதிரி ஒட்டியும் ஒட்டாம பட்டும் படாம வச்சுக்கிறாத மாதிரி என்ன செய்யணும்? அந்த பொருளாதார விஷயத்தை நம்ம நடந்து கொண்டால் தான் நம்ம தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும், நன்மைகளை கொள்ளையடிக்க முடியும். எந்த அளவு கொண்டு சொன்னா, சரியான ஒரு காசு பணத்தை செலவழிக்கிறவனா ஒருத்தன் இருந்தால் அவனை வந்து யாராலையும் எந்த அமலை கொண்டும் மிஞ்ச இயலாது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ண, சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்களும் தொழுகிறோம், பணக்காரங்களும் தொழுதுறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம், பணக்காரங்களும் நோன்பு வச்சிடுறாங்க, நாங்களும் திக்ர் தஸ்பீஹ் பண்றோம், அவங்களும் அதை பண்ணி போடுறாங்க. இதுல நாங்க ஈக்குவலா போட்டி போட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஆனா அவங்கள்ட்ட காசு இருக்கிற காரணத்தினால என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தான தர்மங்கள் செஞ்சு நல்ல நல்ல காரியத்துக்கு உதவி செஞ்சு கூடுதலாக அவங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. நாங்க ஏழை என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு அதை அடைய முடியலையே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி